வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோட்லருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம அரசூர்ல ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ஆமாங்க, தெற்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த வீடு. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரான பிளானிங்ல குடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனதும் நல்ல காம்பேக்ட்டான கார் பார்க்கிங் ஏரியா குடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியும் நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்திங்கன்னா வாட்டர் சம் போர் அமைச்சு கொடுத்துருக்க ஏரியா. ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அவினாசி ரோட் பேஸில் பார்த்திங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வீடு கேட்குறீங்க. லோ பட்ஜெட்டுனாலே உங்களுக்கு மினிமம் 50 லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க. அவினாசி ரோட் பேஸுங்க. ஆமாங்க, அதனால் ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க இது. நல்ல ஸ்பேசிஸான ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரீயாக நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்ல காம்பேக்டான கிச்சன் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியா கவுண்டர் டாப் மேலே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ண ஒரு சூப்பரான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம். சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே ஃப்ளஷ் டைப் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா, செல்ஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடு தான். அதுவும் அவினாசி ரோட் பேஸில் உங்களுக்கு லோ பட்ஜெட்னாலே 50 ரூபா பட்ஜெட் தாங்க லோ பட்ஜெட்டுங்க. அந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடு தாங்க இது. மாடியில் நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய ஃப்ளோர்ஸ் ஏறினா எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. சுற்றி பாருங்கள், நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.